அல்லேலூயா. கொஞ்சம் நல்லா கவனிங்க, ஃப்ரீயாக இருந்துட்டு கவனிங்க. அந்த ஒரு வசனம், என்ன வசனம்? மத்தேயு 11:28 சொல்லுங்கள். மத்தேயு 11:28 சொல்லுங்கள். அந்த என்கிட்ட கேட்குறீங்க? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். ஆமென். நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? இளைப்பாறுதல் அப்படின்னு. அப்போ இந்த இளைப்பாறுதல்னா ஆண்டவர் நம்ம படுத்து தூங்குறது தான் சொல்கிறாரா? நிம்மதியாக இருக்கணும்னு சொல்கிறாரா? நல்ல ஓய்வு எடுன்னு சொல்கிறாரா? அல்லது நீ சுகமாக இருன்னு சொல்கிறாரா? அப்படின்னு எனக்கு உள்ள கேள்வி எழும்புச்சு. நான் நிறையா உங்களுக்கு பல விதத்தில் சுமைனா என்ன, பாரம்னா என்ன என்றெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன். ஆனால் அதை தாண்டி அந்த கிரேக்க பதம் மூல மொழின்றாங்க இல்லையா, அந்த மூல மொழியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அதனுடைய கிரேக்க பதத்தை எடுத்தேன். பழைய ஏற்பாடு நமக்கு எப்ரேய மொழியில் இருக்கும். புதிய ஏற்பாடு சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள். ஆமாம், தமிழ் மொழியே பேச நமக்கு தெரியல, அதில் வர கிரேக்கத்துக்கெல்லாம் நான் எங்கே போகிறது அப்படின்னு எடுத்து ஆராய ஆரம்பித்தா, அந்த முதல் வசனமும் 11:28-29 ஆராய ஆரம்பித்தா ஆண்டவருடைய கிருபையில் 98 பாயிண்ட் வந்துச்சு. இதுவரைக்கும் நான் எடுத்ததுலேயே சரித்திரமே கிடையாது. ஒரு வசனத்துக்கு 98 அர்த்தம். அப்பாடி அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உட்காந்து எழுதுனேன். ஆண்டவர் கிருபையில் இப்போ இந்த கட்டு போட்டது, கால் அடிபட்டது ரொம்ப நல்லதாக இருக்குது. தண்ணி கொடுக்குறக்கு ஒரு ஆள், கை கழுவுறதுக்கு ஒரு ஆள், அப்புறமேல சாப்பாடு 3 வேலையும் கொண்டு வரக்கு ஒரு ஆள், அப்புறமேல ஏந்திச்சு நிற்கணும், தாத்தா வாங்க நான் உங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு அதுக்கு ஒரு ஆள், அது கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகிறதுக்கு ஒரு ஆள், அது மாதிரி எல்லாம் அப்படி. நான் நீங்கள் ஒய்ஃப்கிட்ட கேட்குறேன், சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு. 5 நிமிஷத்தில் ஒரு ஆள் வந்து நிற்கிது. ஒரு ஆள் ஒரு 4-5 பேர் வந்து நிற்கிறாங்க. அண்ணனுக்கு பனங்கிழங்கு தான் பிடிக்கும்னு பனங்கிழங்கும் பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்து ப்ரெட்டு வரைக்கும் வாங்கிட்டு வந்து, அதிலேருந்து தொடர்ச்சியாக நாங்கள் எல்லாம் ப்ரெட்டுக்கு ஜாம் வச்சுக்கலாம் போலக்கு அவ்வளோ பழமாக வந்துட்டு இருக்குது. அதில் வர இடையில ஒரு காணிக்க பரவாயில்ல, இது சூப்பராக இருக்குது. எது அடிபட்டாலும் அடிபடணும், என்ன மாதிரி அடிபடணும். அல்லேலூயா. அதுக்காக உளுந்து வராத, நான் உளுந்து வாரின மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. எனக்கு ஆண்டவர் எதையுமே ஒரு காரியத்தை கர்த்தருடைய சித்தம் இல்லாமலோ அல்லது தேவனுடைய தீர்மானம் இல்லாமலோ நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்கிறதில்லை. அல்லேலூயா. தேவனுடைய ஏதோ ஒன்று நடக்க போது மட்டும் எனக்கு தெரியும். நிறைய கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். நிறைய தியானம் பண்ண ஆரம்பித்தார். எனக்கெல்லாம் தூக்கமே வரலை. சமயத்தில் தூக்கமெல்லாம் வரவே இல்லை. அவங்க மாத்திரையை போட்டு தூங்குங்க சொல்கிறாங்க. நான் வலிக்கு மாத்திரையே போடல. வலிச்சா வலிக்கட்டும் அப்படின்னு வலிக்கு நான் ஒரே ஒரு நாள் மாத்திரை போட்டேன்னு நினைக்கிறேன். போடவே இல்லை மாத்திரை. அப்படின்னு வரும்போது எனக்குள்ளே அப்படியே ஒரு நல்ல ஜீவ ஊற்று. ஆண்டோடைய வசனம் இதில் தேடணும் அதில் தேடணும்னு உட்காந்து மாறி எனக்கு ஒரு ரூம் இருக்குது. அந்த ஒரு ரூமில் ஒரு சோஃபா, அது என்னுடைய ஆஃபீஸு, அப்புறம் ஒரு சேரு என்னுடைய டைனிங், அப்புறம் ஒரு பெட்டு இருக்குது, அது எனக்கு பெட்ரூமு, அப்புறம் இன்னொரு ரூம் இருக்குது, அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாம் ஒரே ரூம்லேயே கர்த்தர் அமைச்சு கொடுத்தார். வெளியிலே போகாமல் உட்காந்து கிட்டத்தட்ட 40 நாளில் 40 புத்தகத்தை எழுதுவதற்கு தேவன் கிருபை தந்தார். 40 நாளில் 40 புத்தகம் என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எழுதார். அதில் எனக்கு ஆச்சரியமானது உங்களுக்கு இளைப்பாறுதல் என்ற ஒரு செய்தி. அதில் 98 பாயிண்ட்டு ஒரே ஒரு வசனம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி 98 பைசில் நான் இன்றைக்கி ஒரு பாயிண்ட் எடுத்து அந்த ஒரு பாயிண்டில் உள்ள ஒரு 7 காரியத்தை உங்களுக்கு இதனுடைய இளைப்பாறுதல்னால் என்னன்னு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அதுக்கு பிறகு உங்கள் லைஃப் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேடி வந்திருந்தீங்கன்னா அதை நிறுத்திட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற மகிமையை நீங்கள் அனுபவிப்பீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய வார்த்தையை அனுபவிப்பீங்க. உங்களுக்குள்ளே ஒரு இளைப்பாறுதலை பார்ப்பீங்க. அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. இன்னைக்கு இருக்கிற காலங்களில் இன்னைக்கு யுத்தத்தின் செய்தியை கேட்குறோம். அது மாத்திரமில்லை, வீட்டில் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு தனித்தீவாக மாறிட்டோம். இன்னைக்கு எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு எவனாத்து பிள்ளையை கூப்பிட்டா அவன் பதில் கொடுக்கறதில்ல, வீட்டுக்காரரை கூப்பிட்டா அவர் பதில் கொடுக்கறதில்ல, மனைவியை கூப்பிட்டா கணவனுக்கு பதில் கொடுக்கறதில்ல. எல்லாரையும் தனித்தனி தீவுகளாக இன்னைக்கு செல்ஃபோனும் இன்னைக்கு அவங்களுடைய லேப்டாப்பும் மாற்றிடுச்சு. இன்றைக்கி எல்லாருமே எப்படி ஆயிட்டாங்கன்னா, நாங்கள் அநாதைக மாதிரி இருக்கிறோம், எங்களை யாருமே விசாரிக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்ற நிலைமையில் மாறிட்டாங்க. நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்மளை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. நம்ம உட்காந்து பேசுனா அதை கேட்குறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்முடைய வழிகளை யோசிக்க, நம்முடைய வழிகள் இப்படி இருக்குதான்னு கேட்க, நம்மளை விசாரிக்க, நமக்கு உதவி செய்ய, ஏன் நம்ம யோசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லாத அளவுக்கு நாமே இன்னைக்கு பிஸி ஆகிட்டோம். மாறி 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 பிரச்சனை மேலே பிரச்சனை, தேவை மேலே தேவை. இன்னைக்கு இது விடவே முடியாது, இந்த காரியத்தை விட முடியாது. நம்ம அடுக்கடுக்க அவ்வளவு காரியங்கள் இப்படி நம்மளை தொடர்ந்து ஒரு மிஷன் ஆக்கிடுச்சு இந்த உலகம். இந்த உலகத்தில் அப்படி வந்தபோது பிஸி என்ற வார்த்தைக்கு இப்படி ஒரு அப்ரிவேஷன் பண்ணுவாங்க. பிஸி என்ற வார்த்தைக்கு என்ன அப்ரிவேஷன்னா, பீயிங் அண்டர் சாட்டன்ஸ் யோக் அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிசாசனுடைய நுகத்தடியில் இன்னைக்கு நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன்னு சொல்கிறவன் எல்லாம் பிசாசினுடைய நுகத்தடியில் கட்டப்பட்டிருக்கிறான். நுகத்தடியில் கட்டப்பட்டிருக்கிறான். அதுதான் இன்னைக்கு. ஆனால் கர்த்தர் யாரோடு இருக்கிறார் அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, கர்த்தர் God is always with the fat people. ஃபேட்னா தெரியுதா? ஃபேட், FAT, ஃபேட் பீப்புள். அப்போ கர்த்தர் யாரோடு இருக்கிறாரு? கொஞ்சம் படித்தவங்க சொல்லுங்க. குண்டா இருக்கிறவங்களோடு தான் இருக்கிறாரு? இல்லை. F for ஃபெய்த்ஃபுல், உண்மையுள்ளவங்க. ரெண்டாவது அவைலபிள். ஏன்னா அவைலபிள், கேட்டால் இதோ ஆண்டவரை நான் இருக்கிறேன் அப்படின்னு. ஃபேட் அப்படின்னு சொன்னால் டீச்சபிள். டீச்சபிள்னா ஏற்றுக்கொள்கிறவங்க, கேட்குறவங்கள்ட்ட. ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும்தான் நான் உங்களோட கூட பேச, 98 பாயிண்ட் இருக்குது. அதில் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் கற்றுக்கொள்ளும்படி தான் ஆண்டவர் சொல்கிறார். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராயிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராய் இருக்கிறேன் அப்படின்னு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கற்றுக்கொள்வது நீங்கள் எந்த புத்தகத்திலையும் கற்றுக்கொள்ளலாம், எந்த ஆசிரியரிடத்திலும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அறிவு என்பது கற்றுக்கொள்ளுகிறதினால் வரும், ஞானம் என்பது வாழ்க்கையிலிருந்து வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கற்றுக்கொண்டதை வைத்து சம்பாதிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அறிகிறதுனால தான் ஞானமாக வாழலாம். எத்தனை பேர் புரியுது? புரிஞ்சவங்க கையை உயர்த்தணும், இல்லை கையாவது தட்டணும். அல்லேலூயா. அறிவு வாழ்க்கையை தராது, ஞானம் தான் வாழ்க்கையை தரும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நீ கேட்டுக்கொள்றதுனால, இன்னைக்கு செய்தியை கேட்கறதுனால நீ ஞானி இல்லை, ஆனால் நீ கற்றுக்கொள்ளுகிறதினால்தான். ஒருத்தியை பார்த்து சொல்கிறாரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மாத்தாலே. சொல்லுங்கள், யாரை பார்த்து சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள், மாத்தாலே. நீ அநேக காரியங்களை குறித்து என்ன பண்ணுற? கவலைப்பட்டு என்ன பண்ணுற? கலங்குற. நீ என்ன பண்ணுற? கவலைப்பட்டு கலங்குற. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. மார்த்தாள் வேலை செய்யலைன்னா என்ன ஆகிருக்கும் சொல்லுங்க? சாப்பாடு கிடச்சிருக்காது. ஒரு மனுஷனுக்கு எது தான் ரொம்ப முக்கியம்?
ஸோ சாப்பாடு இல்லாமல் வாழ்ந்துட முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, இதில் தான் ஒன்று இருக்குது. கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன். சொல்லுங்கள், கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், நான் அதையே நாடுவேன். சொல்லுங்கள், அதையே நான். கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்கள், அந்த வசனத்தை சொல்லும்போது பழகுறீங்க. அதையே திரும்பி சொல்லுங்கள். நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், நான் அதையே நாடு. அதனால் என்னன்னா, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாக அவரிடத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பாதம் என்பது என்னன்னா, நான் இன்னைக்கு அவருடைய மகிமையை பார்க்கணும். நான் மகிமையை பார்க்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வேதத்தை என்ன பண்ணணும்? ஆராயணும். அதில் தான் ஜீவன் என்ன பண்ணுது இருக்குது. வேத வசனங்களை என்ன பண்ணுங்க? ஆராய்ந்து பாருங்க. அதில் தான் நித்திய ஜீவ வசனங்கள் இருக்குது, நித்திய வாழ்க்கை இருக்குது. ஆராய்ந்து பாருங்கள். அப்படி ஆராய்ந்து பார்க்கும்போதுக்கு நீங்கள் ஒரு டைம் எடுத்துக்குங்க. என்ன டைமு? நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன், தங்கி இருப்பதையே நாடுவேன். அப்போ இன்னொருத்தர் சொல்கிறான், அது நான் ஒன்று செய்கிறேன். ஒருத்தர் சொல்கிறான், நான் ஒன்று செய்கிறேன். சொல்லுங்கள், நான் ஒன்று செய்கிறேன். என்ன செய்கிறேன்? நான் ஒன்று செய்கிறேன். ஒன்றை கேட்டேன், ஒன்று செய்கிறேன். நான் சொல்கிறது ஒன்று செய்கிறேன். மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? ஒன்று செய்கிறேன். பின்னானதை மறந்து முன்னானதை தேடி தேவன் அழைத்த அழைப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன பண்ணுறேன்? ஓடுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த காலத்தை நினைச்ச வாழ்க்கையே கிடையாது. அடிக்கடி நாம் நம்மளை ரொம்ப குறைவாக மதிப்பிடுற காரியமும், நான் தகுதி இல்லைன்னு சொல்கிற காரியம் என்னென்னா, நான் இதுக்கு தகுதியே கிடையாது, என் கடந்த காலம் இது. ஒன்று அது கேட்கலை. உன்னுடைய நிகழ்காலத்தையும் கர்த்தர் என்ன பண்ணலை? கேட்கலை. அல்லேலூயா. பக்கத்தில் கொஞ்சம் கையை பிடிச்சி சொல்லுங்கள். நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. உன்னை கடந்த காலத்தை பற்றி கேட்கலை. ஆமென். இன்னைக்கு நடக்கிறத பற்றியும் என்ன பண்ணலை. ஒன்றை தேவன் எதுக்காக பிடிச்சுக்கிட்டாரோ அதை தொடரணும். ஆமென். அல்லேலூயா. எதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அதை நான் இன்னைக்கு செஞ்சால் இன்னைக்கு ஆசீர்வாதம். அன்னன்னைக்கு தேவையானது அன்னன்னைக்கு கர்த்தர் கொடுக்குறார். அப்படின்னா அன்னன்னைக்கு நான் செய்ய வேண்டியதை அன்னன்னைக்கு கர்த்தர் நமக்கு காண்பிக்க நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல கைதட்டி ஆமென்னு சொல்ல. அன்னன்னைக்கு காண்பிப்பார். நான் சொல்கிறேன், கர்த்தர் என்னை நித்தம் நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் என் ஆத்துமாவை நிலமுள்ளதாக்கி என்னை திருப்தியாக்கி. என்னம்மா? என் எலும்புகளை நினமுள்ளதாக்கி நீர்ப்பாய்ச்சலான. இங்கே தான் சத்தம் கேட்குது. இந்த காது எனக்கு ரிப்பேர் நினைக்கிறேன். ஐய, இந்த பக்கம் மட்டும்தான் கேட்குது, இந்த பக்கமே கேட்க மாட்டேங்குது. இப்போ சொல்லுங்கம்மா. என் எலும்புகளை. தம்பிங்க நீங்கள் சொல்லுங்க பாப்போம், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க பாப்போம். இன்னும் கொஞ்சம் சத்தமாக கேளுங்க பாப்போம். என்னமோ செத்து போனவன் வாயில் வெத்தலை பார்க்க வச்ச மாதிரில இருக்கு. சொல்லுங்க, என் எலும்புகளை. அப்புறம் என்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் அவர் என்னை மாற்றுகிறார். கடைசியில் என்ன சொல்லுது? மாற்றுவார். என்ன மாற்றுவார்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல என்னை மாற்றுவார். இருப்பார். நீ இருப்பாய். நல்ல வேலை, மாட்டுவான்னு தான் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் நம்ம மாட்டிக்கிட்டோம் சொல்லிட்டு. ஆனால் இருப்பாயின்ட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருப்பாய். அப்போ நாம் வளர்ச்சி அடைஞ்சு நாம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள ஏதேனில் பாய்ந்த அந்த ரிவர்ஸ், அந்த நாளும் எனக்கு ஐப்ரத்து, பைசோனு, இதேக்கேல், அது யூப்ரட்டிஸ் எல்லாம் எங்கே தான் பாயணும்? நமக்குள்ளே பாயணும். ஆண்டவர் என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுன்றாரு. அப்போ அந்த விசுவாசத்தோடு கூட வாழ்வதற்கு கர்த்தர் என்ன சொல்கிறான்னா, முதல்ல என்கிட்ட கற்றுக்கொள். அல்லேலூயா. அப்போ இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு
உங்கள் பாதத்தில் உட்காந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது தினமும் ஃபுல்லாக உட்கார சொல்லலை. எப்போ கர்த்தர் வராரோ, எப்போ கர்த்தர் பேசுகிறாரோ அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு யார் பாதத்தில் உட்காரணும் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் சைலண்டில் போட்டுருப்பாங்க. எதை சொல்லுங்கள்? சைலண்ட்னா என்னது? இதே போட்டுருவாங்க. அது கிரு கிருன்னும். அப்படி கிரு கிருன்னும் போது இவருக்கு கிரு கிருன்னும். உடனே இவர் என்ன பண்ணிடுவார்? ஓடுவார். நம்ம எதுக்கு அடிமை? சைலண்ட்டுக்கு அடிமை. சைலண்டாக அடிமையாக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சாப்பிடும்போது 2 இடத்துல நான் எடுக்க மாட்டேன். நான் சாப்பிடும்போது ஃபோன் எடுக்க மாட்டேன். இன்னொரு இடத்துல நான் சொல்ல மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு அது பார்ப்பேன். சரி, இப்போ முக்கியமானது பண்ணிகிட்ருக்குறோம், முடிச்சுட்டு பேசுவோம். என்ன நம்ம அவங்க கூலி கொடுத்து நமக்கு வேலை வச்சுருக்காங்களா? அவங்க எஜமானனா? எனக்கு 4500 கான்டாக்ட் இருக்குது. எல்லோரும் எனக்கு பேச ஆரம்பித்தாங்கன்னா நாங்களாம் எனக்கு எஜமானனா? நான் யாருக்கு பேசணுமோ அவங்கள்ட்ட தான் பேசுவேன். அல்லேலூயா. புதுசாக யாராவது வந்தாங்கன்னா கட்டாயமாக பேசுவேன், ஜெபிப்பேன். எல்லாருக்கும் பதில் தரணுன்னு அவசியம் இல்லை. நான் அதுக்கு என்ன இல்லை, அடிமை இல்லை. பாஸ்டர் உங்களுக்கு நான் நேற்று பேசினேன். சரி, இப்போ என்ன சொல்லுங்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏங்க சாப்பாடு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ பிரச்சனையே அப்படி தானே. எல்லாம் ஹோட்டல்லாம் மூடிவிட்டான். சாப்பாடு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? வீட்டுக்கு வந்தோம், வீட்டில் சாப்பாடு கிடைக்கும்ல. இப்போ வீட்டிலும் இல்லை, கேஸ் இல்லை. இப்போ இங்கே வேலை செய்யலை, செய்கிறவங்களையும் வேலை செய்ய விடலை. அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? அப்போ நாங்கள் வேலை செய்ய வேணாமா? சரி, அப்படி அன்றைக்கி 1 மணி ஆயிடுச்சு, மத்தியானம் 2 மணி ஆச்சு. சாப்பாடு கிடைச்சிருக்குமா கிடைக்காதா? அது செய்யலை, மாத்தாலும் உட்காந்துட்டா. சாப்பாடு வந்திருக்குமா வந்திருக்காதா? நீ கொடுத்தா வீட்டு சாப்பாடு, தேவன் கொடுத்தா அது ராஜ சாப்பாடு. அல்லேலூயா. 5000 பேருக்கு 5 அப்பத்தை 2 மீனை கொண்டு அற்புதம் செய்த ஆண்டவர் என்னைக்கு அவருடைய பாதத்தில் உட்காரணும்னு அவர் நினைக்கிறாரோ அப்போ அவருடைய சித்தத்தின்படி உட்கார்ந்தா உனக்கு கொடுக்கிறதெல்லாம் ராஜ சாப்பாடாக தான் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ராஜ சாப்பாடுன்னா சாப்பிடணுங்க. நம்ம தேவன் நம்ம நடத்துகிற பாதைகளை பார்க்கணும். நம்ம எல்லாம் அது சின்ன வயசில் இருந்து அப்படியே வளர்ந்துட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கர்த்தருடைய சமூகத்தில் வந்தால் அது சொல்லி நீ அடிமைத்தனத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டப்பானே, இனிமேல் அடிமைத்தனத்தில் சாப்பிட்ற சாப்பாடு இல்லை. நான் உனக்கு கொடுக்கறது தேவ தூதர்கள் சாப்பிட்ற சாப்பாடு. 1 நாளில் 2 நாளில் 40 வருஷம் அப்படின்னா கிட்டத்தட்ட 120 வருஷத்துக்கு உள்ள கணக்கை எடுத்து பாருங்கள். 120 ஒரு 40 வருஷம் 40 வருஷம் இன்ட்டு 3 வேளை, 3 வேளை இல்லை 30 வேளை கூட அவன் சாப்பிட்டோம். அவனுக்கு வேண்டியதெல்லாம் ஃபுல்லாகவே என்ன பண்ணிச்சு இருந்துச்சு. கர்த்தர் கொடுக்கறதுல குறையே சொல்ல முடியாத அளவுக்கு குறையில்லாமல் நீ சாப்பிட்டு ஒரு வேளை சிக்கன் வேணும்னு சொன்னால் கூட ஆண்டவர் சாப்பிட்டு மூக்கால வெளியில் வர அளவுக்கும் தேவன் உன்னுடைய விருப்பத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அதற்கு மேலே தருவார். அதுக்கும் மேலே நீ எதிர்பார்த்தா சாவதான், மூக்கில் அடைச்சே சாகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவையை சந்திக்கிறதுக்கு தேவன் நல்லவராக தான் இருக்கிறாரு. அதை கற்றுக்கொள்றதுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ அதிகப்படியான வேலை செய்கிறதினாலே தேவன் உன்னை மெச்சிக்கொள்வார் என்பது அல்ல. ஒரு டைம் லிமிட் போடணும். நீங்கள் உளுந்து மாங்குன்னு வேலை செஞ்சு என்ன செஞ்சீங்கன்னு கடைசியில் ஒரு நாளில் உட்காந்து என்ன சம்பாதிச்சிங்கன்னு பாருங்கள். கர்த்தர் கொடுக்கணுன்னா ஒரே நாளில் கொடுத்துட்டு போயிடுவார் உன்னுடைய காசை. ஆமென். கர்த்தருக்கு நீங்கள் நினைப்பீங்க ஒருவேளை எனக்கு எப்படி இந்த காசு வருதுன்னு. எனக்கு ஒரு நாளில் வர்றதை அன்னைக்கே செலவு பண்ணுவேன். இப்போ எதையும் வச்சுக்க மாட்டேன். ஆண்டவருடைய கிருபை. நான் ஒரு 2 புக்கு போடணும் அப்படின்னு நினச்சி காசு கொடுக்கணுமே அப்படின்னு நினைக்கும் போது ஒருத்தர் நிற்கிறாரு, பத்திரிக்கை கொடுக்குறாரு. பத்திரிக்கை கொடுத்துட்டு ஒரு கவர் கொடுக்குறாரு. அந்த கவர் என் புக்குக்கு தேவையான 25,000 ரூபா. ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு இது வரைக்கும் யாரும் அவ்வளோ கொடுத்ததில்லைன்னு நினைக்கிறேன். கொடுக்க. ஏன்னா என்னுடைய தேவை என்னவோ அதை யாரை கொண்டும் கர்த்தர் என்ன பண்ணுவார், கொடுப்பார். அல்லேலூயா.
கொஞ்சம் ஆசை தான். பட் ஒரு எதாவது சாப்பிட்றது வேணும்னு தான் சொன்னேன். இப்போ வீட்டில் போய் பாருங்கள், தயவு செஞ்சு யாராவது இனிமேல் பழங்களும் ப்ரெட்டு அது இதுன்னு எதுவும் வாங்கிட்டுக்கிட்டு வராதிங்க. வேணா QR கார்டில் காசை போடுங்க, புக்கு எடுத்து மற்றவங்களுக்கு என்ன பண்ணலாம், சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். இனிமேல் பழம்லாம் கொண்டு வராதிங்க. எங்களால் தாங்க முடியல உங்கள் அன்பு. புரியுதா உனக்கு? கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொன்னால், கர்த்தருடைய சித்தத்தை செஞ்சால், தேவன் ஒவ்வொரு வேளையும் உனக்கு ராஜ சாப்பாடு கொடுக்க கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு சின்ன சித்தத்தை செஞ்சா, உன் கையில் என்ன இருக்குது, கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்குது. சரி, அதை முதல் அடை சுட்டு என்ன பண்ண கொடு அப்படின்னு. இல்லை, நான் சாப்பிட்டு நான் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாவுறதுக்கு ஃபைனலாக இது தான் நாங்கள் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அதுதான் அவள் கடைசி சாப்பாடு. ஆனால் தேவனுடைய சித்தத்தை செஞ்ச பிறகு அந்த பானையில் மாவும் குறையில, எண்ணெயும். என் மனைவி சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னன்னே தெரியலங்க, 3 மாதம் ஆச்சு நம்ம வீட்டுக்கு போய் ஜாமான் வாங்கி, ஆனால் வீட்டில் ஜாமான் குறையவே இல்லை. டெய்லி நல்லா தான் சாப்பிட்றோம். நல்லா சாப்பிடணுன்னா 3 வேளையும் மட்டனும் சிக்கனும் எல்லாம் வச்சு சாப்பிடணும்ல. எங்களுக்கு என்ன தேவையோ உடம்புக்கு என்ன. அவன் ஒரு ஃபாஸ்டிங் எல்லாம். அவர் காலையில் இப்போ இந்த கஞ்சி, நான் காலையில் கஞ்சி, இன்னொருத்தன் இருக்கு நான், அவன் சுத்த கஞ்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கஞ்சியில் இறங்கிட்டோம் காலையில். ஏன்னா சத்து மாவு கஞ்சியா, அதில் இறங்கிட்டோம். மத்தியானம் கொஞ்சம் சாப்பாடு, அதுவும் சத்தான சாப்பாடு அப்படின்னு இல்லை. எங்கே வந்தது காய்கறி அது இதெல்லாம் போட்டு எல்லாம் டயட்டு. நான் தான் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டுன்னா வந்தவன்லாம் இப்படி தான் இருக்கிறான். அது ஒரே டயட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் நாங்கள் நல்லா சாப்பிட்றோம். என்ன தேவையோ அது தேவையானது என்னவோ அது என்ன பண்ணுது, கிடைக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லா உடுத்தணும்னு தேவன் விரும்புகிறார். நீ நல்லா சாப்பிடணும்னு தேவன் விரும்புகிறார். உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது ஆண்டவர். நீ 1000ங்களை சம்பாதிக்க யோசிக்கிற, கர்த்தர் கொடுக்கணும்னு நினைச்சா லட்சங்களை கொடுத்துருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோட ஒரு நண்பர் சொன்னார், ஆண்டவர் கொடுக்கணுன்னா ஒரு செகண்ட் ஒரு சின்ன ஐடியா போதும் பாஸ்டர்னார். என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரு என்ஜினியர். அவர் என்னன்னா ஒரு கேத்தலிக் சென்டரில் ஒரு பெரிய அந்த அது ஜென்ரேட்டர், அது வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்துட்டாங்க ஒரு பெரிய கேம்பஸ்க்கு. ஆனால் பில்டிங் கட்டிட்டாங்க, சுற்றி கட்டியாச்சு. இப்போ அதை எடுத்து கிரேனில் கொண்டு வந்து உள்ளே வைக்கணும். அது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா வெளிநாட்டிலேருந்து வந்தது என்ன ஆகிடும், க்ளோஸ் ஆகிடும். பல லட்சங்கள் அல்லது கோடிக்கு மேலே இருக்கிற ஒரு பொருள் அது. அதை இறக்கணும். எப்படி இறக்கணும், யாரை கேட்டு பார்த்தா கரெக்டாக இருக்குது அது உள்ளே வைக்கிறதுக்கு. இப்படி கொஞ்சம் கூட ஒன்றும் பண்ண முடியாது. உள்ளே போய் வைக்கிறதுக்கெல்லாம் வழியே கிடையாது. எப்படி வைக்கிறது யாரும் பதில் சொல்லையா. இவர் ஜாம் பண்ணிட்டு போனால் சாதாரணமாக இவர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போனோன்னே என்ன பண்ணுறானே, ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு பிரச்சனையே கிடையாது, ஒரு அடி ஐஸ் கட்டியை நிரப்புங்க கீழே. இப்போ கொண்டு வந்து என்ன பண்ணுங்க, கிரெயினில் வச்சு அப்படி என்ன பண்ணுங்க, இறக்குங்க. அப்படி இறக்கும்போது எந்த அளவு இறங்கணுமோ அந்த அளவு ஐஸ் கட்டி என்ன பண்ணிவிடும், அப்படியே உருகி கீழே வந்துடும். அதுவும் தானாகவே என்ன பண்ணிவிடும், கீழே கரெக்டாக போய் இறங்க வேண்டிய இடத்துல இருக்கணும். இந்த ஐடியாவே யாருமே கொடுக்கலன்னு அப்படியே 1 லட்ச ரூபா கையில் காசு கொடுத்தார். அல்லேலூயா. நான் முதல்ல எடுத்த கான்ட்ராக்ட் அப்படி தான். ஆரம்பத்தில் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு சின்ன பிளானு. அன்னைக்கு அந்த பிளானை நீங்கள் ஒரு என்ஜினியராக அப்படின்னு நான் அப்போ ஃபெயில் ஆகி வேறு இருந்தேன். அவரே இன்ஜினியர் என்னை தேடி வந்தார். அப்புறமேல என்ன போய் தேடி வந்தான்னு எனக்கு தெரியும். ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போனோடனே அப்படி ஒரு சின்ன ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்தேன். உடனே அவர் 500 ரூபா தூக்கி கொடுத்தார். 500 ரூபான்றது 40 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு பவுனே வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் கொடுக்குறது ஒரு கான்ட்ராக்டர் என்ன பண்ணார், அவர் சார் இவ்வளோ இதை என்னால் அவ்வளோலாம் செய்ய முடியாது, நீங்கள் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னு அவர் ஒரு 500 ரூபா கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே நாள் 1 மணி நேரத்தில் நான் 2 பவுன் வாங்குறதுக்கு சம்பாதிச்சேன். அல்லேலூயா. பவுன்லாம் வாங்கி வச்சாங்க, நிறைய நகையெல்லாம் வாங்கினேன் நான். அந்த நாள்லேயே நான் என்னுடைய 25 வயசுலேயே ஒரு சர்ச்சு கட்டிட்டேன் பாண்டிச்சேரியில். இன்றைக்கி அந்த சர்ச்சு பெரிய சர்ச்சாக இருக்குது பாண்டிச்சேரியில். பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னா ஐடியாவுக்கு தாங்க வாழ்க்கை. ஒரு சின்ன ஐடியா. அதாவது ஆடுகள் பொழியும் போது அதுக்கு முன்னாடி புன்னை மரத்தில் அந்த கோடாக போட்டு என்ன போட்டான். அது பொழியும் போது அது பார்த்தோன்னா அது எல்லாம் வரி உள்ள ஆடுகளாய். என்னப்பா இது ஒரு ஐடியா என்ன அப்படின்னு யார் சொல்லுவா,
யாக்கோபு சொல்லுவார், தெரியுதா உங்களுக்கு? நீ மாங்குன்னு வேலை செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய அறிவில் அவருடைய பாதத்தில் இருந்தேன்னா உனக்கு கிடைக்கிற ஞானத்தை விட ஞானத்தினால கர்த்தர் உன் வீட்டை கட்டுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் செய்கிற இந்த ஆராதனை வேலை இல்லையா அப்படின்னு கேட்கலாம். உலகத்தில் நான் எந்த வேலை செஞ்சாலும் அது அழியும். ஆனால் ஆராதிக்கிற வேலை இது நித்திய மரியாதை எனக்கு கொடுக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோங்க? நான் ஆராதிக்கிறது இன்னைக்கு இல்லை, நித்தியமாக இது எனக்கு மகிமையாக சந்தோஷமாக மாறப்போகுது. நான் ஒரு சாதாரணமான வேலை நான் செய்யலை அப்படின்னு. ஆண்டவருடைய சமூகத்தில் ஏன் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறாரு அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உலகத்தில் நம்ம கற்றுக்கொள்கிறதுன்றது வேற. அது எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ நான் பேசுகிற இதெல்லாம் கேட்குறீங்க, எவ்வளோ தூரம் உள்ளே போகுதுன்னு தெரியாது. ஆனால் ஒரு புக்கை படித்து பாருங்கள், அப்போ அந்த புக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதை கற்றுக்கொள்ள உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இன்னும் ஒருத்தரோட முன்னாடி உட்காந்து ஒரு குருவும் சீஷனும், கர்த்தர் சொல்கிறது குரு உபதேசம், ஒரு குருவும் ஒரு சீஷனும். அப்போ நேருக்கு நேர் உன்னோடு கூட நின்று கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பேசணுன்றாரு. அப்படின்னா உனக்கு மலையில் காட்டப்பட்ட மாதிரியை நீ பின்பற்றணும் அப்படின்றார். எதுக்கு? ஒரு பெரிய தேவ ஆலயம் இல்லை, ஒரு பெரிய அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தர் கட்டுறதுக்கு மோசே ஒரு பெரிய என்ஜினியர் கிடையாது. ஆனால் அவரில் ஒரு சின்ன தவறு நடந்துடக்கூடாது. ஒரு ஏன்னா அது பரலோகத்தில் இருக்கிற மாதிரி, ஆசரிப்பு கூடாரம் பரலோகத்தில் இருக்கிற மாதிரி. அந்த மாதிரியை கர்த்தர் யாருக்கு கற்றுக் கொடுக்குறாரு? ஒரு மோசைக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அது அப்படியே செய்யணுன்றார். இந்த இடத்த எத்தனை தடவை இடிச்சேன்னு உங்களுக்கு தெரியும். என் முதல்லையே கட்டியிருக்க அதை கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு ஒன்றே ஒன்று நர்மா, நான் இங்கே படுத்திருக்கும் போது தேவன் இந்த பில்டிங்கை எனக்கு எப்படி காட்டினாரோ அதை அப்படி தான் கொண்டு வந்து நிறுத்தணுன்றதுக்காக இடித்து நான் கட்டிக்கிட்டே இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இடிக்கிறதுக்கு யோசிச்சுருப்பீங்க, நான் இடிக்கிறதுக்கு யோசிக்கவே இல்லை. ஏன்னா கர்த்தர் எனக்கு என்ன மாதிரி கொடுத்தாரோ அந்த மாதிரியை கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை தந்தார். ஒரு ரூபா கூட இல்லாமல் ஒரு இவ்வளோ பெரிய பில்டிங் எழுப்பி இதில் ஒரு 10 குடும்பத்துக்கு அது வீடு கட்டி இத்தனை இதில் என்ன இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இங்கிலீஷ் சர்வீஸ்க்கு ஒரு இடம் இருக்குது, வயசானவர்கிட்ட தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது, கிச்சன் இருக்குது, ஒரு ஊழியக்காரருக்கு வீடு இருக்குது, அவர் ஸ்டூடியோ இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லைப்ரரி இருக்குது, உள்ள ஆஃபீஸ் இருக்குது, 1க்கு 2 ஆஃபீஸ் இருக்குது, இங்கே கெஸ்ட் ரூம் இருக்குது, அங்கே கெஸ்ட் ரூம் இருக்குது, கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, இங்கே ப்ரேயர் ரூம் இருக்குது. இத்தனையும் எல்லாத்த விட மற்ற நாளில் வந்தால் இங்கே கேரேஜே இருக்குது. 3 கார் 2 கார் 3 கார் என்ன பண்ணுது? நிற்கிது. வந்தாங்கன்னா தங்குறதுக்கு இடம் இருக்குது. எத்தனை வந்து எல்லாரும் சுற்றி வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பில்டிங்கை பார்க்கல. முதல்ல விஜயகாந்த் வந்து பார்த்தாரு. அவர் வந்து இந்த சபைக்கு வரும்போது ஆண்டவர் ஒரு சபைக்கு போவ அப்படின்னு ஒரு மாடல் காட்டினா சுற்றி கட்டி இருக்கிறத அவர் பார்த்தாரு. இந்த மாதிரி ஒரு பில்டிங்கை பார்த்ததே இல்லைன்னு இங்கே வந்தோன்னே தான் செஞ்சார். இது கர்த்தர் காட்டின மாடல்னார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுங்க? அல்லேலூயா. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதிக்கிறதுக்காக ஒரு கூடத்தை கட்டுறதுக்கு கர்த்தர் என்னை வைக்கல. 24 மணி நேரமும் தேவனோடு கூட இருக்கிறதற்கு கர்த்தர் இந்த சபையை கட்டி கொடுத்தார். அல்லேலூயா. 24 மணி நேரம் அங்கே ஜெபமோ அல்லது துதியோ தேவனுடைய வேலையோ ஊழியமோ என்ன பண்ணுது? ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு தான் கர்த்தர் சபையை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நான் அவங்க நடுவில் உலாவி அவர்களுடைய தேவனாக இருப்பேன். கர்த்தர் ஒரு அழகான மாஸ்டர். நீங்கள் இந்த ஓல் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த விண்வெளியை எடுத்து பார்த்தா அதனுடைய ஹப்பிள் டெலஸ்கோப் இதெல்லாம் மேலே பார்த்தா அழகான ஒரு துணி விரிச்சது போல் இருக்குது. அதில் இருக்கிற நட்சத்திரங்கள் அது மேலே அப்படியே இந்த பட்டு புடவையில் அங்கங்கே ஒரு அது என்ன அது சொல்ல சின்ன கல் வச்சு அழகாக பட்டுப்படை எல்லா படம் இப்போலாம் எல்லா படம் என்ன படம்னு கண்டுபிடிக்க முடியல. அங்கங்கே கல்லெல்லாம் வச்சு அப்படியே மின்னிக்கு அப்படி ஒரு அழகாக கல்யாண படம் எடுத்துக்கோங்களேன். எப்படி அழகாக மின்னிக்கு என்னென்னமோ வச்சுருக்குறாங்கல்ல. ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு புடவை எடுக்கிறீங்க, 5 லட்ச ரூபாய்க்கு புடவை. 1 லட்ச ரூபாய்க்கு புடவையா? வந்து பாருங்கள். இப்போ 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாய்க்கெல்லாம் புடவை இருக்குது.
ஐயோ இந்த பக்கம் சொன்ன அவன் செத்துருவான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பக்கம் தான் சொல்கிறேன். அப்படிலாம் இருக்குது. அப்படின்னா அதில் கைவண்ணம். கர்த்தர் இது அப்படியே அவர் தன்னுடைய ஆதாரத்தின் மேல் அதை தொங்க வைக்கிறான் மாதிரி அது ஒன்றும் அப்படியே அது தாங்குகிற ஆதாரங்களாக கர்த்தர் அழகாக ஒரு திரையை விரிச்சு, வசனம் சொல்லுது ஆகாயத்தை திரையை விரிக்கிறேன், அப்படி ஒரு திரையை விரித்து அப்படி வச்சிருக்கிறாராம். பைபிளாக சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இதெல்லாம் வேலைக்கு ஒரு புக்கு எழுதியிருக்கிறேன், எப்படிலாம் வச்சுருக்கிறாரு, சும்மா இல்லையே நம்மளாம் தான். அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நட்சத்திரங்கள் அப்படின்னு ஒரு புக்கு படித்து பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். அவருடைய கிரியைகள், ஆகாயத்தில் அவருடைய கிரியைகள். நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிற அந்த மகிமை எப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை முதற்கொண்டு அல்லது நாம் எதிர்காலம் எப்படி இருக்கின்றத அழகான ஒரு ஓவியனாக அவர் தீட்டி கொண்டிருக்கிறார். ஒரு ஓவியன் தூட்டும் போது ஒரு பெரிய பிக்காசோ மாதிரி ஒரு பெரிய ஆள் அல்லது லியோனோட டாவின்சி மாதிரி ஒரு ஆள் வரைஞ்சதுக்கு இன்னைக்கு 100 கோடி 1000 கோடியெல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு படம் 1000 கோடி. லுப்ரேன்னு ஒரு பெரிய மியூசியம் இருக்குது ஃப்ரான்ஸில். அதில் போனால் இதெல்லாம் பார்த்தா அந்த மோனலிசா யாரா பார்த்துருக்கீங்களா? மோனலிசா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிடாதீங்க. அது அங்கே ஒரு படமாக வச்சுருக்கிறாங்க. அதுக்கு எத்தனை கோடின்னு கிடையாது, அதுவும் ஓவியம் தான். அந்த ஓவியத்தில் என்னென்ன கலந்து ஒவ்வொரு கலருக்கும் அப்படி எடுத்து அப்படி வரைகிறாங்க. அந்த தூரிகையில் எப்படி கொண்டு வராங்க, எது எவ்வளோ மெல்லிசாக வரணும், எது கொஞ்சம் பெருசாக வரணும், எதில் என்ன கலர் வரணும், ஒன்றும் அப்படி பார்த்து வரையும் போது ஒரு ஓவியன் அதை பார்க்குற ஒரு மாணவன்கிட்ட சொல்கிறாரு, நீ ஒன்றும் பார்க்கணும், ஒன்றை விட்டால் கூட இந்த ஓவியத்தை என்னால் பண்ண முடியாதுங்க, செய்ய முடியாது. அதை போல தான் கர்த்தர் சொல்கிறாரு, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்கள் மகிமையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், உங்கள் எதிர்காலத்தை உங்களுக்கு என்ன பண்ணுறேன், காண்பிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை கர்த்தர் ஒரு ஓவியமாக தீட்டும் போது, உன்னை மகிமையாக தீட்டும் போது, தேவனுடைய மகிமை தேவனுடைய சாயலை வரும்போது நீ சாதாரணமான ஆள் இல்லை. நம்ம மற்றவங்களை இமிட்டேட் பண்ண பார்க்குறோம், மற்றவங்க மாதிரி வாழணும்னு நினைக்கிறோம். அதுதான் நம்முடைய மடத்தனம். நம்ம மற்றவங்க இல்லை, நாம் இன்னொருத்தங்க மாதிரி வாழ்கிறதுக்காக தேவன் நம்மளை யாரையுமே என்ன பண்ணலை, படைக்கலை. நானாக இருக்க தான் கர்த்தர் என்ன படைச்சார். புரியலன்னு நினைக்கிறேன். புரிஞ்சா கைதடு. அல்லேலூயா. புரிஞ்சா நீயா இருக்க தான் கர்த்தர் உன்னை படைச்சார். உனக்குள்ள இருக்கிற கிருபை வேற, எனக்குள்ள இருக்கிற கிருபை வேற. நீ நானா முடியாது, நான் நீயா மாற முடியும். ஆனால் ஒவ்வொருத்தரும் அவ்வளவு நேர்த்தியாக மற்றவங்க நமக்கு போடுற மதிப்பெண்களை வச்சு தான் நம்ம வாழ்கிறோம். மற்றவங்க போடுற மதிப்பெண்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம வாழ்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா? கர்த்தருக்கு நம்ம போட்ட மார்க்கு தான் நம்முடைய எதிர்காலம்னா நான் எப்பயோ ஃபெயிலு. எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? நான் வாத்தியார் போட்ட மார்க்கு தான் என்னுடைய எதிர்காலம்னா நான் எப்பயோ ஃபெயிலு. நான் 7th படிக்கும்போது எல்லாற்றிலும் நல்ல மார்க் வாங்கினேன். நான் இன்னொரு ஸ்கூலில் சேரணும், அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் செஞ்சதை யாரும் சொல்லக்கூடாது. இது வேறு போகுது லைவில் போகட்டும். இது எத்தனை மாதிரி எவனெல்லாம் பண்ணியிருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. அப்போ 7th படிக்கும்போது நான் மாஸ்டர். எப்படின்னா மார்க் ஷீட் வந்தது, மார்க் ஷீட் கொடுத்தாங்க. இப்போல்லாம் மாதிரி இல்லை, எழுதி தான் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அப்படி எழுதி கொடுக்கும்போது நான் தனியாக உட்காந்து பார்த்தேன். ஒரு இதில் 34 இருந்துச்சு ஃபெயிலு. நான் இப்போ இன்னொரு கிளாஸுக்கு போகணும், இன்னொரு ஸ்கூலுக்கு போகணும். நான் அதெல்லாம் யோசனையெல்லாம் கிடையாது. ஒரு பேனாவை எடுத்தேன், 34 என்னவாயிடுச்சு. எப்படி கரெக்டாக தெரியுது? அடேங்கப்பா, இங்கே மாஸ்டர்லாம் இருக்கிறாப்பா. நான் தான் பாஸ்டர் நினச்சேன், நீ மாஸ்டராக இருக்கிறீங்க. அப்படியே 84 ஆயிடுச்சு. அவ்வளோதான் சரின்ட்டு எங்கள் அம்மா திட்டக்கூடாது அப்படின்றதுக்காக அது 84 ஆயிடுச்சு. எவ்வளோ எங்கள் அம்மா மேலே பாசம் பாருங்கள். கடைசியில் அதை கரெக்டாக அந்த ஹெட் மாஸ்டர் கண்டுபிடிச்சிட்டார். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இது எந்த இடத்துல திட்டுனீங்களோ அங்கே திரும்பி மார்க் ஷீட் வந்துட்டுன்ட்டார். அது ஒரு ஃபாதர்கிட்ட மாட்டிச்சு. அந்த ஃபாதர்கிட்ட போனோடனே அவர் விட்ட ரைட் அண்ட் லெஃப்ட்டு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. எங்கள் அம்மா அவர் காலில் விழுந்து தான் அப்புறம் என்ன பண்ணார், இன்னொரு மார்க் ஷீட் கொடுத்தாரு. ஃபாதருங்கெல்லாம் அவ்வளோ சாதாரணம் இல்லை.
ஐயோ 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 பின்னி எடுத்துருவாங்க. நான் இனிமேல் அங்கே போக மாட்டேன்னு நம்பி பண்ணிவிட்டேன். கடைசியில் அங்கே போக வச்சுவிட்டாங்க. என்ன எல்லா இடத்துலையும் நான் மாட்டிக்கிட்டு முடிப்பேன். அதுதான் பிரச்சனை. அது போயிட்டு வந்தோடனே எங்கள் அம்மா என்னை பாராட்டணும்னு நினச்சா. எங்கள் அம்மா பாராட்டினாங்க, குழிப்பணியாரம் கொடுத்தாங்க, இட்லி வந்துச்சு, தோசை வந்துச்சு. ஆனால் என்னன்னு சொல்ல மாட்டேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எல்லாம் புரியும் உங்களுக்கு. நம்ம இன்னொருத்தவங்க மார்க்கை நம்பி நம்ம பாராட்டணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதை மாதிரி ஒரு ஃபெயிலியர் கிடையாது. நீயா இருக்கணுன்றதுக்காக தேவன் உன்னை மாஸ்டர் பீஸாக வச்சுருக்கிறாரு. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நான் நினச்ச அளவுக்கு வரணும் அப்படின்னா, நான் உன்னை உண்டாக்கின விதத்தில் உன்னை நான் பயன்படுத்தணும்னு நினச்சேன்னா, நான் உனக்கு கற்றுக் கொடுக்கறத என் அருகில் உட்காந்து கற்றுக்கொன்றார், என் வசனத்தில் கற்றுக்கொன்றார், என் வார்த்தையில் கற்றுக்கொன்றார். உன்னை விட்டால் கூட உன்னுடைய அழகு என்ன பண்ணாது, இருக்காது அப்படின்னு சொல்லி தான் கர்த்தர் நல்லா கவனிச்சுக்கோன்றார். இன்றைக்கி செய்தியை நீ சாதாரணமாக நினைப்ப. நான் இன்றைக்கி ஆண்டோடைய கிருபையில் எனக்கு ஒரு 5 பாயிண்ட் எடுத்தேன். 35 பாயிண்ட் வந்துடுச்சு. நான் 35 பாயிண்ட் உங்களோட கூட பேச மாட்டேன், பேச முடியாது. ஆனால் ஒரு 7 பாயிண்ட்டாவது நான் பேசுகிறேன். இப்போ 2வது பாயிண்ட் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு 7 பாயிண்ட்டாவது உங்களுக்கு பேசுவேன். அப்போ அதில் நீங்கள் நல்லா கவனிங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற தவறுகள் தேவனுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது இல்லை. அன்னைக்கு என்னை என்னெல்லாம் கேவலமாக பேசுனாங்க, என்னை எவ்வளோலாம் அடிச்சிருப்பாங்க, எவ்வளோலாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எனக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதுக்கு பிறகு நான் என் கிளாஸ் எல்லாத்துலேயுமே நான் தான் ஃபஸ்ட்டு. அல்லேலூயா. காரைக்காலில் வரும்போது இங்கே இயேசுன்னு சொல்கிறதுக்கு ஒரு சபையே கிடையாதுன்னு நான் சொன்னேன். இயேசுன்னு சொல்கிறதுக்காகவே ஒரு சபை இருக்கும். அந்த சபை தான் காரைக்காலையே பெருசாக இருக்கும். அப்படி எடுத்தால் ரேங்க்கு ஃபஸ்ட் ரேங்க் தான். ஆமேன். நான் இப்போ சொல்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னு, எத்தனை ஃபஸ்ட்டு இந்த காரைக்காலுக்கு நான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்றது எனக்கு ஒரு தனி சரித்திரம் உண்டு. அல்லேலூயா. சாரி, நீங்களும் நானும் தரித்திரம் கிடையாது. பக்கத்தில் சொல்லுங்கள், நீ நானும் தரித்திரம் கிடையாது. அப்போ என்ன சொல்லு, நீ தரித்திரம் கிடையாது. அப்போ என்ன சரித்திரம். நல்லா சொல்லுங்கள், நீ தானும் தரித்திரம் கிடையாது. சந்தோஷமாக சொல்லுங்கப்பா. இன்னும் தரித்திரமாக சொல்கிறீங்க. சரித்திரம். ஆமேன். ஏன் சரித்திரம் ஒரு நாள் எழுதப்படும், நீங்கள் பார்ப்பீங்க. ஏன் சரித்திரம் ஒரு நாள் இந்த தமிழ்நாட்டுக்கு காரைக்காலுக்கு என்ன பண்ணும், எழுதப்படும். அல்லேலூயா. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தானா என் புக்கு எல்லார் வீட்டுக்கும் போயும். எத்தனை பேர் மாறுவாங்கன்னு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மாற்றுவாங்க. நேற்று ஒரு நான் சொன்னேன்னா சொல்லன்னு தெரியல, எனக்கு ஒரு பாஸ்டர் மண்டராஜன் வந்தார். அண்ணா ஒரு முக்கியமான சாட்சிண்ணே. என்னப்பா அப்படின்னு சொன்னால், ஆனால் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம சபைக்கு ஒரு அம்மா கொஞ்சம் ரொம்ப கையெல்லாம் ஒடுங்கி வந்திருந்தாங்க. அப்போ தெரியுமா, எனக்கு மனதே இல்லை. அவர் 30 வருஷத்துக்கு முன்னாடி அது எனக்கு தெரியலப்பா அப்படின்னு. அவரோட அவங்க மகன் சபையார் யாருமே உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி திட்டுவார். பார்த்தாலே திட்டுவார். யாரையுமே உள்ளே விட்டதே கிடையாது. ஆனால் திடீர்னு என்னை கூப்பிட்டார். விழுதியூரில் என்னை கூப்பிட்டார். வீட்டில் கூப்பிட்டு வாங்க இங்கே உள்ளே வந்து பாருங்கன்னாரு. எனக்கு பயமாயிடுச்சு, ஏதோ பண்ண போகிறாரு அப்படின்னு. ஆனால் உள்ளே போனால் எல்லா விக்கிரகத்தையும் தூக்கி போட்டுட்டு ஃபுல்லாக போயிட்டு பாருங்கள், நான் ஃபுல்லாக சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். எங்கள் அம்மா எவ்வளோ சொல்லி கூட நான் கேட்டதில்லை, நீங்கள் யாரும் சொல்லியும் கேட்டதில்லை. எப்படியோ தெரியாமல், எனக்கே தெரியாமல் இந்த புக்கு எங்கே வந்திருக்கு, என் வீட்டுக்கு வந்திருக்கு. நான் படித்தேன், எல்லாத்தையும் மாற்றிட்டேன். நான் நினச்சேன், நான் எதுக்குடா 10,000 ரூபா செலவு பண்ணி இதை போடுறோன்னு. ஒரு ஆத்மாவினுடைய வேலை யாருக்கு தெரியும்? அல்லேலூயா. நீ ஒரு சரித்திரம் படைக்கிறதுக்காக தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அதனுடைய சரித்திரம் என்பது சாதாரணமாக என்ன பண்ணாது, இருக்காது. ஏன்னா நீங்கள் கடந்ததை நான் ஒன்றை தேடினேன், அல்லது ஒன்றை நோக்கி பாரு. கடந்ததை நான் நினைக்கல, அல்லது இப்போ நான் நடக்கிறது என்ன பண்ணலை நினைக்கல, வரப்போகிறதை நான் நாடி திரிகிறேன். தேவன் என்னை நிச்சயித்த அந்த ஓட்டத்தை நான் என்ன பண்ணுறேன், முந்தினதை நான் நினைக்கல, பூர்வமானதை நான் சிந்திக்கலைன்றவர் அவர். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்.
அல்லேலூயா. உங்கள் அப்பா உனக்கு செய்யலை, உங்கள் அண்ணன் உனக்கு செய்யலை, உங்கள் அம்மா உனக்கு செய்யலை, உன்னை கூட பிறந்த ஒன்றும் செய்யலை, அப்படி நீ 1000 செய்யலாம். ஆனால் உன்னை பக்கத்தில் உட்கார வச்சு உன்னை கேட்கறதுக்காகவே ஒரு ஆண்டவர் உன் பக்கத்தில் உட்காந்து நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறார். தேவனுடைய சமூகத்தை நீங்கள் சாதாரணமாக நினைக்காது. எனக்கெல்லாம் நாள் முழுசும் கர்த்தருக்குள்ளே களி கூறுவேன். சமயத்தில் நான் பாத்ரூமில் போனால் கூட திடீர்னு கர்த்தர் எனக்கு செய்ததை, ஆண்டவரே நான் எப்படி ஒரு கேவலமாக வாழ்ந்தேன் அப்படின்னு நினைக்கும் போது, ஒரு பாவியால் மட்டும்தாங்க பரிசுத்தருடைய அன்பை அறிய முடியும். எத்தனை பேர் உணர்றீங்க? நான் என்ன அப்படின்னு நினைக்கிறவனால, நான் யார் அப்படின்னு நினைக்கிறவனால தேவனுடைய அன்பை உணர முடியாது. எல்லாரிலும் அதனால தான் சொல்கிறான், எல்லாரிலும் நான் தான் பெரிய பாவின்றான். நானும் அதுதான் சொல்கிறேன், நான் தான் பெரிய பாவி. ஏன்னா எல்லாரிலும் நான் யார்? பெரிய பாவி. ஆனால் ஆண்டவர் நம்ம நினச்சிருக்கு, பாருப்பா கடந்த காலத்தை குறித்து நீ எல்லாத்தையும் நீ எழுதி எழுதி கிறுக்கி 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 இதை கிறுக்கி போட்ட அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தப்பு தப்பாக 1000 தாளை நீ வீணாக்கி இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, இல்லைப்பா உனக்கு இன்னும் ஒரு புதிய காரியம் இருக்கு, ஒரு புதிய தாளை கொடுக்குறாரு, வர உன்னுடைய மகிமை என்னதுன்னு உனக்கு நான் உலகத்துக்கு காட்ட போகிறேன். அல்லேலூயா. நான் யாரையோ சொல்கிறேன், எனக்கு தெரியல. ஆனால் நீ உன்னை தூசியாக நினைக்கிற, உன்னை ஏறி மிதிச்சிருக்கிறாங்க, நீ யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிற. எனக்கு இந்த வியாதி வந்ததுனால, என்னை நான் இந்த தப்பு செஞ்சுட்டதுனால, நான் துரோகம் பண்ணிட்டதுனால, இப்படியே யாரோ நினைக்கிறீங்க. நான் துரோகம் பண்ணிட்டதுனால, எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டதுனால, எல்லாரும் என்னை எப்படி பேச போகிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்றதுனால நீ வாழ்கிறதுக்கே யோசிக்கிற, நீ சாகத்தான் விரும்புகிற. உன்னை தான் கர்த்தர் பேசுகிறார். உனக்கு ஒரு புதிய தாள், ஒரு புதிய அத்தியாயம் தேவனாகிய கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேரை நான் அழிச்சிருவேனோ அப்படின்னு நினிவே மக்களுக்காக கவலைப்பட்ட ஆண்டவர், அவர்களும் வாழணும்னு நினைக்கிற ஆண்டவர், யோனா புத்தகத்தில் 4 அதிகாரம் தான், ஆனால் உனக்காக 5வது அதிகாரத்தை கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அன்பு உன்னை தேடி தேடி வந்தப்பா, உன் வீட்டுக்கு தேடி வந்து உன் நடுவில் உட்காந்து, நான் உன் நடுவில் நான் உனக்கு பேசணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்பது. இயேசு சொல்கிற அந்த காரியத்தில் நான் கற்றுக்கொள்கிறதுக்கு என்னிடத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த சொல்கிற சாந்தம் உள்ளவனாய் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், சாந்தம் உள்ளவனாய் உன்னை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன். சாந்தம், அவருடைய குணத்தை போலவே நானும் குணமுள்ளவனாய் மாறணும்னு விரும்புகிறார். நிறைய பேர் அற்புதங்களை செய்யணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியே சுதந்திரிப்பாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? சாந்த குணமுள்ளத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு விளக்கம் அதனுடைய மூல மொழிகள் அப்படின்னா, ஒரு காட்டு குதிரை வண்ணாந்தரத்தில் கூட்டத்தோடு வளருது. காட்டு குதிரை, அந்த காட்டு குதிரை அந்த வனாந்தரத்தில் அப்படியே வளரும்போது தன்னுடைய இச்சையின்படி, இச்சையின் மதவெறியில் அது அலையுது, மதவெறியில் அலையுது. அதுக்கு மதம் பிடிச்சுன்னா என்ன பண்ணலாம் தெரியும். நான் குதிரையை பற்றி, குதிரையினுடைய வீரியத்தை பற்றி பேசலாம். அது இப்படி கண்ணா பின்னான்னு வாழ்கிற ஒரு வாழ்க்கை அதுக்கு. முன்னே வந்தால் கடிக்கும், பின்னாடி வந்தால் உதைக்கும். நான் ஒன்றை சொல்லலை, குதிரையை சொல்கிறேன். அல்லையிலாம் சொல்லாது, அப்படி தான். ஆனால் அது உதச்சி செத்தவங்க எத்தனை பேர், கடித்து செத்தவங்க எத்தனை பேர். ஆனால் அது கிட்டையே போக முடியாது. ஒரு நாள் யாரோ ஒருத்தர் ஒரு கயிறை தூக்கி போட்டார். அந்த கயிறு பெரிய கயிறாக இருந்துச்சு, அது அறியாமலேயே மாட்டிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படியே காலை கட்டி இழுத்துட்டு வந்தாச்சு. வந்துட்ட பிறகு அதை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதுக்கான புல், அதுக்கான கொள்ளு எல்லாமே கொடுத்து, அது ஒரு கூட்டத்தில் சேர்க்கப்பட்டு, அது ஒரு ராஜ மகிமை உள்ள ஒரு இடத்துல, ராஜாக்கள் வளர்க்கிற குதிரைகள் நடுவில், ராஜா வளர்க்கிற குதிரை லாயத்தில்
இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா செஞ்சி கோட்டையெல்லாம் போனீங்கன்னா குதிரை லாயம், ஏன் இங்கே இருக்கிற இந்த கோட்டையிலேயே குதிரை லாயங்கள் இருக்குது, டேனிஷ் கோட்டையில் இருக்குது. அந்த குதிரை லாயங்களில் ராஜாவுடைய அதில் வருது. வந்த பிறகு ஐயோ என்னை கொண்டு போய் இப்படி பண்ணுறாங்களே, காலில் லாடம் அடிக்கிறாங்களே, அப்புறம் என்ன இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ட்ரெயின் பண்ணி, ஒருத்தர் அங்கே வரும்போது அவருடைய கண் இமை எப்படி சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்குது. அப்படி போட்டால் பறக்குது, அப்படின்னா என்ன பண்ணுது, நிற்கிது. அப்படி ஒருத்தருடைய ஃபுல்லான கண்ட்ரோலில் வந்து நின்று அவர் மேலே ஏறி உக்காந்த பிறகு தான் தெரியுது அவர் தான் ராஜா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ. நான் சில காலங்களுக்கு முன்னாடி லண்டன் போயிருந்தேன். அப்போ என்னை வந்து அந்த அரண்மனை பார்க்க ஒரு பாஸ்டர் என்னை கூட்டிகிட்டு போனார். அப்போ திடீர்னு என்னை கையை பிடிச்சிட்டு வாங்க சீக்கிரம் வாங்க நான் கூப்பிட்டு செலுத்துட்டு போகிறார். என்னன்னு கேட்டேன். ராணியை வரவேற்கிற அந்த நிகழ்ச்சி இப்போ நடக்குது பாருங்கள், வாங்கன்னார். அப்போ ராணியை பார்க்கல, அதை ஒரு பெரிய கூட்டமாக பின்னாடி வராங்களேன், ராணியை பார்க்கல. ஆனால் அதில் அந்த வீரர்கள் முன்னாடி போகிறது, அந்த மார்ச் ஃபாஸ்ட் அப்படியே அது அவனுடைய அந்த புரோட்டோக்கால் பயங்கரமாக இருந்துச்சு. அதில் நான் பார்த்து வியந்தது, இந்த குதிரைகள் ஒன்று 7 அடிக்கு மேலேங்க ஒவ்வொரு குதிரையும். அப்படியே அவ்வளோ ஒரு கம்பீரமே அதுக்குள்ளே. அதில் அப்படியே போகும்போது அது மேலே ராஜ கம்பீரத்தோடு கூட மற்ற ஆட்கள் உட்கார்ந்து அது போகும்போது பார்த்தேன். உண்மையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாவுக்கே கம்பீரத்தை கொடுக்கிறது ஒரு ராஜ குதிரை. உன்னை கர்த்தர் அப்படி ஒரு கம்பீரம் உள்ளவனா, கர்த்தர் உள்ளவளா கர்த்தர் மாற்றுவதற்காகவே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ காட்டு குதிரை தான். யாருக்கும் இச்சையில் மத வெறியில் நமக்கு இருந்த மத வெறி என்ன பிடிச்சிச்சோ அதெல்லாம் நம்ம செஞ்சோம். அதுக்கு கணக்கே கிடையாது, அது வேற. ஆனால் என்னைக்கு கர்த்தர் அன்பின் கயிர்களால் உன்னை இழுத்தாரோ அதுக்கு பிறகு நீயா இருக்க மாட்ட. தேவன் உன்னை யுத்தத்தில் சிறந்த குதிரையா, பார்வோனுடைய ரதத்தில் பூண்டிருக்கிற அந்த பவுஞ்சை போல, அந்த ரத குதிரையை போல தேவன் உன்னை எடுத்து என் அருமையே அப்படின்னு சொல்லலை, என் மனவாளியேன்னு சொல்கிறார். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. தேவனுடைய சாந்தம் எதுக்காக அப்படின்னு சொன்னால், சாந்தம் என்பது என்னை அடக்கி ஆளுகிற அதிகாரம் அல்ல. என்னை அடக்கி ஆளுகிற அதிகாரம் இல்லை. எல்லா மதங்களும் உன்னை நீ அடக்கணும்னு சொல்லுது, அப்படி இல்லை. என் பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். என் பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, உன்னுடைய பலவீனம் எனக்கு நல்லா தெரியும், நீ எப்படி இருக்கிறியோ நீ அப்படியே என்னிடத்துல வா. உன்னுடைய தவறுகளை சொல்கிறதுக்கு நீ வெட்கப்படாத. உன்னுடைய குறைவுகளை மற்றவங்கெல்லாம் கண்டுபிடிச்சு உன்னை அவமானப்படுத்தினாலும் அது ஒரு காலம் விடு. நீ நேராக என்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லு. நீ ஒரு குடிகாரனாக வாழ்ந்த, அது உலகம் சொல்லும், அது பற்றி ஒரு சாட்சி இல்லை, அதுதான் சாட்சின்னு சொன்னோம். நான் அப்படி வாழ்ந்தேன் இப்படி வாழ்ந்தேன், அதெல்லாம் சாட்சின்னு சொல்லலாம், அது சாட்சி இல்லை, அது கடந்த காலம். ஆனால் இப்போ உன் பலவீனத்தையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நீ செஞ்ச தப்பையும் அவர் தன்மேல ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் இருக்கிறார். நீ உன் பலவீனத்தை சொல்கிற, ஆண்டவர் உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்குறத காண்பிப்பேன்றார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முள்ளில் உதைக்கிறது உனக்கு யாரை சொல்கிறாரு? அப்புறம் அவர் தான் சொல்கிறாரு, இவன் எனக்கு சாட்சியாக இருப்பான், ராஜாக்களுக்கு முன்னாடி சாட்சியாக இருப்பான், புறஜாதிகளுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்? சாட்சியாக இருப்பான். நீ எவ்வளோ காலம் உதைச்சிருப்ப. ஆனாலும் தேவன் என்ன சொல்கிறான்னா, உன்னை நான் சாந்த குணம் உள்ளவனா, எல்லாரும் என்னை அடித்தாங்க, என்னை கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டாங்க, எல்லாம் என்ன பண்ணால் கூட கிறிஸ்து எனக்கு ஜீவன். சொல்லுங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு. இந்த சரீரத்தில் கிறிஸ்து தான் மகிமைப்படணும். சொன்னது யாரு?
அவ்வளவு ஆத்திரம் பிடிச்சவன், அவ்வளோ வைராக்கியம் பிடிச்சவன், அவன் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு அவனை பலவானா மாற்றினது உண்மையானா, உன் பலவீனத்தெல்லாம் ஏற்றுக்கொண்ட ஒரு ஆண்டவர் உன்னையே பலவானாய் பயன்படுத்த, உன்னையே மகிமையான ஒரு காரியத்தை பயன்படுத்த கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஐந்தாவது, இந்த மனத்தாழ்மையுள்ளவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், மேலே இருக்கிறவங்க யாரும், அணுக முடியாத உயரத்தில் போயிட்டவங்க யாரும் கீழே இறங்கி வர்றதே கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், உயிர்த்தெழுந்த பிறகும் கூட பிள்ளைகளை சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு ஆண்டவர் கிருபையில் ஆரம்ப காலத்தில் எனக்கு கிடைச்ச பெரிய கிருபை என்னென்னா, ஊராக உதைக்க வருவாங்க, கழுத்தை பிடிச்சி தள்ளுவாங்க, யாரும் ஊருக்குள்ளே ஏற்றுக்க மாட்டாங்க. சில வீடுகள் மட்டும்தான் என்னை ஏற்றுக்குச்சு. அந்த வீடுகளுக்கு நான் போயிட்டேன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவங்களோடைய தங்கியிருந்து ஊழியம் செய்வேன். அங்கேயே அவங்க வீட்டில் தங்குவாங்க, பாத்ரூம் வசதி கிடையாது, அல்லது எந்த வசதியும் இங்கே இருக்காது. ஆனால் ஆண்டோடைய கிருபையில் நானும் அக்காவும் பிள்ளைங்களும் போய் தங்கிட்டோன்னா அங்கே இருக்கிற கோழிகளுக்கு முடிவு வந்துடும். அண்ணன் வந்துட்டாங்க நம்ம ஆளுங்க. அப்போல்லாம் சாப்பிட்ட அந்த கோழியினுடைய ருசியே வேறு. அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா சமைச்செல்லாம் போட்டுவாங்க. அவங்கள்ட்ட உட்காந்து சாப்பிட்டு அவங்களோட கூட பழகி, அல்லது அவங்களுக்கு நான் ஒன்றும் கொடுக்கல, பெருசாக அவங்க வீடுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் கொடுக்கல. அவங்களோட கூட அன்பு கூர்ந்து அவங்கள ஒருத்தனை தங்கியிருந்தேன். அவங்க தட்டில் சாப்பிட்டேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு நாள் முப்பத்தங்குடியில் திடீர்னு ஒரு செய்தியை கொடுத்துட்ருக்கேன். வெளியில் நின்று ஒரு திண்ணையில் உட்காந்து செய்தி கொடுத்துருக்குன்னு ஒரு கூட்டம் வந்துச்சு. ஒரு 7-8 மணி போல் எல்லார் கையிலும் 20-30 பேர் கையில் சுளுக்கினா அணில் குத்துறதும் அதுதான், பன்னியை குத்துறதும் அதுதான். எல்லாருக்கும் ஒன்று கையில் வச்சுக்கிட்டு நிற்கிற குத்துலான்றான். அப்போ டக்குன்னு அந்த குடும்பத்தார் என்னை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு அந்த அம்மா வியாக்குளம் மாரி நினைக்கிறேன், இஞ்ஞாசனோட அம்மா ஓடி போய் நின்று, டேய் அவர் என் பிள்ளை, குத்துனா என்ன குத்து, நான் வேணா சாவுறேன், அவர் மேலே ஒரு கை படக்கூடாதுன்னு அந்த அம்மா தனியாக ரவுண்ட் அடிச்சு கட்டுடுச்சு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் அவன் போயிட்டான். என்னடா சொன்னார் அவர், நல்லா தானே சொல்கிறாரு, என்ன கிறிஸ்தவங்க தானே, நம்ம கிறிஸ்துவ பற்றி தானே, இயேசுவை பற்றி தானே பேசுகிறேன்னு இவனுக்குள்ளேயே இதை பேசிக்கிட்டு அவன் கலையிறதுக்கே ராத்திரி 1 மணி ஆயிடுச்சு. அவ்வளோ தண்ணியில் நம்பாலும் காரைக்கால் தண்ணியாச்சு, சாதாரணதான். அப்படி ஒரு வீரியம். என்னை அன்றைக்கே கொலை செய்யணும்னு நின்னாங்க. எல்லாம் முடித்த பிறகு காலையில் 3 மணிக்கு அப்படியே பைக்கை பிடிச்சிட்டு போயிட்டானுங்க வேறு. அப்புறம் பைக்கை எப்படி எடுத்துகிட்டு வந்து அதை எப்படியே தப்பிச்சு ஓடி வந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அம்மா எனக்கு உயிரை கொடுக்கறதுக்கு நின்னதுக்கு காரணம் என்னென்னா, நான் அவங்களுக்கு எதையும் கொடுக்கல, அவங்க தட்டில் நான் சாப்பிட்டேன். எத்தனை பேர் புரியுது? ஆமென். இயேசு சாந்த குணமுள்ளவர், அது மட்டும் இல்லை மன தாழ்மையுள்ளவர் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, உன் தட்டில் நான் வந்து சாப்பிட்றேன்ப்பா, உன்னோடு கூட நான் இருந்தேன், உன்னோடு கூட சாப்பிட்றேன், உன்னோடு கூட ஒருத்தனா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கற்றுக்கொள்ளுங்கள், தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். மிக முக்கியமாக ஆண்டவராகிய கர்த்தர் தாழ்மை அப்படின்னு சொன்னான்னா கனிவு அப்படின்ற ஒரு அர்த்தம், கனிவு அப்படின்ற ஒரு அர்த்தம். 6வதாக கனிவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஒரு டாக்டர்கிட்ட போனோடனே அந்த டாக்டர் எனக்கு நெஞ்சு வலிக்குது, அப்புறம் வந்து முத்துகள்லாம் ரொம்ப வலிக்குது, அப்புறம் கால் வரைக்கும் பாருங்கள் வீங்கி போயிடுச்சு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு விரலில் கூட தொடலை எழுதி கொடுத்துட்டு உங்களை அனுப்பிடுறாரு. மாத்திரை வாங்கி போடுங்க அப்படின்ட்டு ஃபீஸை வேறு வாங்கிடுறாங்க, நிறையா ஃபீஸ் வாங்கிடுறாங்க. அடுத்த தடவை அந்த டாக்டர்கிட்ட போவீங்க நீங்கள், ஏன் போக மாட்டீங்க? ஏன்னா ஒரே மாதிரி நான் சொன்னதான் சொல்கிறீங்க. நல்ல டாக்டர் தானே அவர்? இல்லைங்க, அந்த டாக்டர் உங்களை நெஞ்சு வலிக்கும்போது நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, ஒரு மிஷினை வச்சு பார்க்குறேன்னு பார்ப்பாங்க, அந்த மிஷின் கூட இவர் வச்சு பார்க்கல. எந்த மிஷினு? ஆமாம், காதில் மாட்டிக்கிட்டு போடுறாங்கல்ல,
அந்த மிஷினை வச்சு என்ன பண்ண, நெஞ்சு வலிக்குன்னு சொன்ன வைக்கணும்ல, வச்சு பார்த்தாரா, முதுகு வலிக்குன்னு சொன்ன பார்த்தாரா, அதுவும் பார்க்கல. காலில் சொன்ன அவங்க டாக்டர் வந்து காலில் என்ன பண்ணுவாங்க, வீக்கன்னு சொன்னால் எந்த டாக்டரையும் பாருங்கள் காலை வச்சு என்ன பண்ணுவாங்க, என்ன தெரியல, நான் போகிறதெல்லாம் பார்க்குறாங்க, ஆழத்தை பார்த்துடுறாங்க, காலில் எவ்வளோ தூரம் எங்கே அப்படிலாம் வச்சு பார்க்குறாங்கல்ல. அவருக்கு அதே டாக்டர் எப்படி சொல்கிறாருன்னா, என்னம்மா எத்தனை நாளாக இருக்கு, ஏம்மா இவ்வளோ நாளாக வரல, இவ்வளோ வலியோடு ஏம்மா உட்காந்துருக்கிற, என் தம்பி ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வலியோட கஷ்டத்தோடு நீ இருந்த, நீ ஏன் இப்போ என்கிட்ட வரல, நீ வந்திருக்கலாமே தம்பி அப்படின்னு சொன்னோன்னே, காசு இல்லை, அது ஏன் ராஜா நீ உன்னை யார் கேட்டா, நீ வா, நீ உனக்கு என்ன அது, அப்புறம் உனக்கு இது மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது தம்பி, நீ விடாத, உனக்கு இந்த மருந்து நானே தரேன் அப்படின்னு மருந்தெல்லாம் இருக்கு. டாக்டர் காசு அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, ஃபீஸ் கூட ஒன்றும் கட்ட வேணாம்ப்பா, பரவாயில்லப்பா நீ போயிட்டு நீ இல்லை நான் ஃபீஸ் கட்டி போகிறேன், சரி அது உன் இஷ்டம், நீ வந்து இதை போடு தம்பி, நீ சுகமாகிடுவ, இந்த உனக்கு இதெல்லாம் இருக்குது, இவ்வளோ வலியை வச்சுட்டு இப்படி இருந்த, இந்த வலியெல்லாம் இது ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இப்படிலாம் வந்திருந்தா நானும் பார்த்துருப்பேனே, நீ ஏன் இவ்வளோ கவலைப்படுற, கஷ்டப்படாத பண்ண, இந்த மாத்திரை மட்டும் போட்டு இது மருந்து மட்டும் செஞ்சுக்கோ, அடுப்ப ஒரு ஊசி மட்டும் போடு, இது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் அனுப்புகிறாரு. உங்கள் வியாதி மாத்திரை போட்ட பிறகு ஊசி போட்ட பிறகு சுகமாகுமா? சொல்லுங்க. அந்த கனிவை பாதி அங்கே குணமாக்கி தான் அனுப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோங்க? அல்லேலூயா. ஏசு ஒருத்தன் வந்து நிற்கிறாங்க, நான் குஷ்டரோகி ஐயா, நான் யார் முகத்தில் என்ன பண்ண முடியாது, முடிக்க முடியாது, நான் யார் பெற்ற புள்ளன்னு கூட நான் சொல்ல முடியாது, என் மனைவிக்கு நான் அருவருப்பு, என் பிள்ளைகளுக்கு நான் அருவருப்பு, யாரும் என்னை தொட்டால் 7 நாள் என்ன பண்ணணும், ஊரை விட்டு வெளியே நிற்கணும், என் சுவாசம் கூட படக்கூடாது, அந்த காற்று கூட படக்கூடாதுன்னு நிலைமையில் ஐயா முட்டி போட்டு, ஆண்டவரே உமக்கு சொல்லுங்கள், வாயத்தன்னு சொல்லுங்கள், நான் புதுசாக கதையை சொல்கிறேன், சொல்லுங்கள், சுத்தமாக என்னது சுத்தமாக்கும். அல்லேலூயா. கர்த்தர் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிற அவனை பார்த்தபோது கர்த்தர் வசனம் சொல்லுது, அவர் இறங்கி வந்து, ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிறாங்க பின்னாடி, ஒருத்தனையும் பார்க்கல, மனதுருகி அவனை தொட்டார். அல்லேலூயா. ஒரு தடவை நான் ஒரு தங்கச்சி வந்துச்சு, அந்த தங்கச்சி முனிசிபாலிட்டியில் வேலை செய்கிற மட்டும் எனக்கு தெரியும். அந்த தங்கச்சி வந்து, அண்ணா நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து வருவீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, தாராம்மா எங்கே கூப்பிட்டாலும், எங்கள் வீடு எங்கே அப்படின்னு சொன்னோன்னே அது சொன்னிச்சு. அப்புறம் இங்கே வாங்கினேன், அப்புறம் போன பிறகு தான் அந்த ஊர் பேர் கூட எனக்கு தெரியல, அப்போ தான் அது பிறகு தெரிஞ்சு அது பேர் காட்டு நாயக்கன். 30 வருஷத்துக்கு 35 வருஷத்துக்கு முன்னாடி காட்டு நாயக்கன் பேட்டு எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காட்டு நாயக்கன் பேட்டு அப்படி சுற்றி எல்லாமே நல்ல அழகான, அந்த காலத்தில் ரொம்ப சாக்கடைகளும் அப்படியே ஒரே குழிகளும் எல்லாம் அப்படி தான், எல்லா பக்கத்துலேயும் பன்றி கூட்டங்களும் இருந்த காலங்கள். இப்போ நானும் அக்காவும் உள்ளே போகிறோம், உள்ளே ஒரு வாங்கன்னு சொல்லிட்டு வந்தோடனே, எங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்ட்டு, ஆமாம் சாப்பிடுவோம்மா, எந்த வீட்டிலனாலும் நான் சாப்பிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமா அப்படின்னோடனே, உட்காந்தோடனே எனக்கு பிரியமான உப்புமா கொண்டு வந்துச்சு. அப்போல்லாம் பிடிக்காது, இப்போல்லாம் பிடிக்குது, அதனால் உப்புமா கொண்டு வந்துச்சு. சரிம்மா பரவாயில்ல சாப்பிட்றேன், கீழே உட்காந்து இப்படி சாப்பிட முடியும், தலை இப்படி பார்த்தா உப்புமா இங்கே மட்டும் இல்லை, அதுக்கு மேலே உப்பு கண்டம் இருந்துச்சு, அப்படி லைனாக தோரணமாக அப்படி ஒரு நாத்தம், எல்லாம் பன்னிக்கறி தான். சாப்பிட்டேன். ஆமென். அல்லேலூயா. மதம் மனுஷனுக்கு தேவையில்லை, உன் கனிவு தான் மனுஷனுக்கு தேவை. கடைசியாக கொஞ்சம் பாருங்கள், நான் ஒரே ஒரு பாயிண்டில் உள்ள 7 பாயிண்ட்டை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை உண்டாக்கின தேவன், இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி முடிக்க போகிறேன், நல்லா கவனிங்க. 98 பாயிண்டில் 7 பாயிண்ட்டு தான் வந்திருக்கிறேன், அதனால் இன்னொரு நாள் எப்போ சொல்கிறோன்னு தெரில, கொஞ்சம் கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 100 ஏக்கர் நிலம் இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு 1000 பவுனு நகை இருக்குது, 1000 பவுனு நகை இருக்குது, பேங்க்கில் ஒரு 1000 கோடி இருக்குது,
ஒரு 1000 கோடி இருக்குது. நீங்கள் எப்படி நடப்பீங்க சொல்லுங்கள்? கையால் நடப்பீங்களா, காலால் நடப்பீங்களா, தலைகீழால் நடப்பீங்க? அதான் கரெக்டு. அதெல்லாம் நடப்போம் நம்ம. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானம் அவருடைய சிங்காசனம் இல்லைங்க, பூமி அவருடைய. அவருக்கு என்ன, பொண்ணும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது. நான் ஒன்றும் மிருகங்களை வேணும்னு நான் கேட்கவே இல்லை. ஏன்னா காட்டில் இருக்கிற அத்தனை மிருகமும் நீ மற்ற வீட்டில் இருக்கிற புத்தி தான் ஏன்துன்னு சொல்லுவேன். காட்டில் இருக்கிற அத்தனை மிருகம் யார் தான்? இத்தனை இருக்கிற பறவைகள் எல்லாமே, மீன்கள், சமுத்திரம் எல்லாமே எது தான். நான் உன்ட்டு அதெல்லாம் கேட்கவே இல்லை, என்னது தான் அப்படின்னு சொல்கிற ஆண்டவர் வந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கீழே இறங்கி வந்து ஒரு நாள் பார்க்குறாரு. ஒரு அறை ஆயத்தம் பண்ணுங்கப்பா, உங்களோடு கூட நான் பஸ்கா பிடிச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், நான் ஆயத்தமாக இருக்கிறேன், நான் ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறேன்னு, ரொம்ப ஆசையாக இருக்கிறேன்றார். அந்த வார்த்தை இருக்குது, ஆசையாக இருக்கிறேன்றார். உங்கள் வீட்டுக்கு நான் ஒன்றும் ஆசையாக வரேன்றேன். எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் முறைச்சிக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அது பேர் ஆசையாக இருக்கும். 12 பேரும் ஒருத்தன் முறைச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க. உண்மையை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா யார் ஆயத்தம் பண்ணாங்களோ அவங்க என்ன பண்ணணும்னா, அந்த டேபிள்லேருந்து மட்டும் இல்லை, அவங்க வரும்போது கால் கழுவ தண்ணி என்ன பண்ணணும், கொண்டு வரணும். அந்த காலத்தில் தண்ணின்றது அவ்வளோ சாதாரண என்ன கிடையாது. அப்போல்லாம் ஒரு குடம் தண்ணிக்கு ஒரு ஃபர்லாங் தூரம் போய் என்ன பண்ணுவோம் நம்ம. அப்போ ஒரு அந்த ராட்டை இருக்கும், அதில் தான் என்ன பண்ணுவோம், இழுப்போம். என் பேத்திக்கு சொன்ன ராட்டை என்ன, சக்கரம் ஒன்று இருக்கும், கயிறுன்னு ஒன்று இருக்கும். அது கயிறுனா என்னன்னு எனக்கு கேட்குது. நான் என்ன பண்ணுறது, ஒன்று ஒன்றா கேட்குது. அப்போ அதெல்லாம் ஒரு காலத்தில் அதெல்லாம் இழுத்து தலையில் தூக்கிக்கிட்டு, தலையில் ஒன்று கையில் ஒன்று, இடுப்பில் இல்லை கையில் ஒன்று, இப்படிலாம் தூங்கிட்டு வந்து அப்படி அதை நிரப்பி, அப்புறம் அவங்க என்ன பண்ணணும், யார் ஆயத்தம் பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணணும், அவங்க காலெல்லாம் என்ன பண்ணணும், கழுவணும். இப்போ எல்லாம் வந்து பந்தியில் உட்காந்துட்டான், ஒரு ஆள் கூட தண்ணியும் கொண்டு வரல, என்ன பண்ணலை. இதை ஒரு அடிமை செய்வாங்க. ஒரு அடிமையை ஆயத்தப்படுத்திருக்கணும், அடிமை இல்லை. இயேசு தன்னுடைய வஸ்திரத்தை கலைந்துன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, ஒரு அடிமையை போல மேலே இருந்த அங்கேயே கழட்டிட்டு, அவர் நம்ம வெறும் உடம்புன்னு சொல்கிறோம், ஒரு சட்டை போடாமல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு தலையில் முண்டாசு கட்டிக்கிட்டு தண்ணியை தூக்கிக்கிட்டு வந்து, அப்புறம் மேலே தண்ணியை எடுத்துகிட்டு வந்து தண்ணியெல்லாம் நிரப்பிட்டு, வாங்கப்பா எல்லோரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த துண்டை இடுப்பில் கட்டிக்கிட்டு அப்படியே அவங்க காலை என்ன பண்ணுறாரு, கழுவுறார். நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, ஹலோ, நம்ம பிரச்சனை இப்போ தூங்குறது தான். சரி, நீங்கள் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே தூங்கு அப்படின்னு. நல்லா தூங்கு, நல்லா கவனிங்க. இப்போ நல்லா கவனிச்சு, நம்ம பிரச்சனை என்னென்னா, ஒருத்தவங்களை பற்றி அறிஞ்சிட்டோன்னா அவங்கள நம்மளால் மன்னிக்கவே முடியாது. அவங்க கடந்த காலத்தை தெரிஞ்சாலோ அல்லது நமக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலோ அவங்கள என்ன பண்ண முடியாது. அதனால் எங்கள் மாமா வந்திருந்தாங்க, நான் சமைச்சு போட்டாங்க, எங்கள் சொந்த எங்கள் அம்மாவுடைய அண்ணன் வந்தப்போ அப்படி சமைச்சு போட்டாங்க, அப்படியெல்லாம் செஞ்சாங்க. எங்கள் அம்மாவை பார்த்து கேட்டேன் முதல் தடவை, இவர் யார் அப்படின்னு கேட்டேன். எங்கள் அண்ணன்டா அப்படின்னு கேட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அண்ணனா, அன்னைக்கு எங்கள் அப்பா செத்தப்ப நம்ம எல்லாம் அனாதையாக இருந்தப்ப ஒரு பொட்டலம் கூட வாங்கி கொடுக்காத ஒரு ஆள் இன்றைக்கி என்ன உறவு வந்துட்டுச்சுன்னு கேட்டேன். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி எல்லாம் வந்திருக்குன்றனால எல்லோரும் என்ன பண்ணாங்க. அப்போ நம்ம மனசு கடந்த காலத்தில் இருக்குது. இப்போ இயேசு ஒருத்தன் காலை கழுவுறாரு, இவன் என்ன பண்ண போகிறான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன மறுதளிக்க போகிறான், நான் அவர் அறியவே மாட்டேன்னு. இன்னொருத்தன் காலை கழுவுறான். கழுவும் போது இயேசு நினைக்கிறாரு, அவன் துண்டை காணான் துணி அவன் காணான்னு முதல்ல ஓடினவன். அவன் பைபிளில் ரெக்கார்டு இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போனான். இன்னொருத்தவன், இவன் தான் என்னை காட்டி கொடுக்க போகிறான். ஒவ்வொருத்தவனும் என்னை விட்டு ஓட போகிறான். இத்தனையும் தெரிஞ்சு தான் ஆண்டவர் தன்னை தாழ்த்தி அவன் காலை கழுவுனது உண்மையானா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாம் இருந்தும் எல்லாம் தெரிந்தும் அவர் காலை கழுவுனார். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அப்பா தாழ்வை அப்படின்னா நீ உன்னுடைய அகங்காரத்தை விட்டுட்டு வர்றது. அகங்காரம் என்னன்னா, இருந்தால் பெருமை வரும், இல்லைனாலும் அகங்காரம் இருக்கும். என்னப்பா இருக்குதா இல்லையாப்பா? ஆனால் சத்தமாக சொல்லிடாத, சத்தமாக சொல்லுங்க.
இருக்கிறவனுக்கு பெருமை வரும், ஒன்றுமே இல்லாதவனுக்கு என்ன வரும் சொல்லுங்க? கரெக்டாக இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு தாழ்மையில் வந்து அகங்காரத்தை கரைச்சி போட்டார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஒரு பெரிய அற்புதம்லாம் செய்யலைங்க, சாதாரணம். நான் சொல்கிறது இது ஒன்றும் பெரிய அற்புதத்தை எதுவுமே அதில் இல்லை. இது வாழ்க்கை, அதுதான் ஞானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெறும் ஞானம் தான் நான் சொல்கிறேன், நான் அறிவை பற்றியே பேசலை. நீ அறியறதுனால உன்னை யாரும் ஏற்றுக்க போகிறதில்ல. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுவாங்க? தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை. ஒன்றே ஒன்று தான் நம்ம சொல்லணும், அப்படி பாதத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்படின்னா பெரியவனாக இருந்தால் கூட, ஸ்ரீகளில் பிறந்தவனில் அவன் தான் பெரியவனாக இருந்தால் கூட அவன் சொல்கிறான், அப்படியே வார கழுவை அவருடைய என்னது பாதரட்சையினுடைய வாரை கழட்ட கூட எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லைன்னு சொல்ல. அவர் சொல்கிறான், அவர் என்னில் பெருகணும், நான் சிறுகணும். அதுதான் அவர்கிட்ட கற்றுக்கொள்கிறது. எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? அப்புறம் எதுக்கு நிற்கிறீங்க, உட்காந்துருக்குறீங்க? எல்லோரும் புரியுதுன்றீங்களே. கொஞ்சம் இதெல்லாம் விடுங்க. உங்கள் பின்னாடி உலகமே இருக்குது. அற்புதம் வேணாம், அடையாளங்கள் வேணாம், ஆசீர்வாதங்கள் வேணாம், அவர்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க. உலகமே அவர் பின்னாடி வந்துச்சு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பாடல் ஒன்று, பட் ஆனால் இப்படி தெரியல. அப்படியே நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உங்களுக்கு புரிகிற மாதிரி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மாதிரி தேவனுடைய வசனம் எதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சோ அதை அப்படியே வச்சு கர்த்தரை அப்படியே மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஓ ரிகல் குரபலபோ ஷபபபபா. ஹல்லேலூயா. மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட வை துதிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஷலதரபலன் டி மேஜர். உம் ராஜ்யம் உம் நாமம் மகிமைப்படணும். இல்ல ரொம்ப ரொம்ப மகிமைப்படணும். உம் ராஜ்யம் இங்கு வரணும், உம் சித்தம் செய்யப்பட வேண்டுமே. உம் நாமம் மகிமைப்படணும், உம் ராஜ்யம் இங்கு வரணும், சித்தம் செய்யப்பட வேண்டுமே. எங்கே பகைமை இருக்கிறதோ அங்கே அன்பை விதை கட்டுமே. எங்கே பகைமை இருக்கிறதோ அங்கே அன்பை விதை கட்டுமே. எங்கே காயம் மாறவில்லையோ அங்கே மன்னிப்பை அருளட்டுமே. எங்கே காயம் மாறவில்லையோ அங்கே மன்னிப்பை அருளட்டுமே. உம் நாமம் மகிமைப்படணும், உம் ராஜ்யம் இங்கு வரணும், உம் சித்தம் செய்யப்பட வேண்டுமே. உம் நாமம் மகிமைப்படணும், உம் ராஜ்யம் இங்கு வரணும், உம் சித்தம் செய்யப்பட வேண்டுமே. எங்கே சந்தேகம் அலைபாயுதோ அங்கே விசுவாசத்தை பார்க்கணும். எங்கே சந்தேகம் அலைபாயுதோ அங்கே விசுவாசத்தை பார்க்கணும். எங்கே விரக்தி இருக்கிறதோ அங்கே நம்பிக்கை ஊட்டணுமே. எங்கே விரக்தி இருக்கிறதோ அங்கே நம்பிக்கை ஊட்டணுமே. உம் நாமம் மகிமைப்படணும், உம் ராஜ்யம் இங்கு வரணும், உம் சித்தம் செய்யப்பட வேண்டுமே. உம் நாமம் மகிமைப்படணும், உம் ராஜ்யம் இங்கு வரணும், உம் சித்தம் செய்யப்பட வேண்டுமே.
எங்கே நீதி ஆள்கின்றதோ, எங்கே நியாயம் இருக்கின்றதோ, எங்கே நீதி ஆள்கின்றதோ, எங்கே நியாயம் இருக்கின்றதோ, எங்கே சத்தியம் ஜெயிக்கிறதோ, அங்கே ராஜ்யம் இருக்கிறதே. எங்கே சத்தியம் ஜெயிக்கிறதோ, அங்கே ராஜ்யம் இருக்கிறதே. உம் நாமம் மகிமைப்படணும், உம் ராஜ்யம் இங்கு வரணும், உம் சித்தம் செய்யப்பட வேண்டுமே. உம் நாமம் மகிமைப்படணும், உம் ராஜ்யம் இங்கு வரணும், உம் சித்தம் செய்யப்பட வேண்டுமே. அல்லேலூயா. உங்கள்கிட்ட கற்றுக்கொள்ள ஏராளம் இருக்கு. ஆண்டவரே, ஒரு பெத்தானியாவில் ஒரு சின்ன ஊர்ல இருந்து ஆரம்பிச்சு பிரபஞ்சம் வரைக்கும் எனக்கு இந்த செய்தியில சொல்லி ஒரு சின்ன ஊர்ல ஆரம்பிச்ச அந்த ஊழியம் எனக்கு பிரபஞ்சம் வரைக்கும் சொந்தமாக இருந்து தேவன் என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாய் இருக்கிறேன், உனக்குள்ளதான் அந்த இளைப்பாறுதல் இருக்கு, உனக்குள்ளதான் அந்த இளைப்பாறுதல், அந்த நிம்மதி இருக்கு, உனக்குள்ளதான் மேன்மை இருக்கு, உனக்குள்ளதான் ராஜ்யம் இருக்கு, உனக்குள்ளதான் மகிமை இருக்கு. அந்த மகிமை வெளிப்படட்டும். சாந்த குணமுள்ளவர்கள் இந்த பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி தாழ்மையை தரித்து கொள்ள, அந்த தாழ்மையினாலே ஆண்டவரே உலகத்தை ஜெயித்து விட இன்னும் அதிகமாய் தாழ்மையை தேவன் நானாகவே இருக்க எனக்கு உதவி செய்து ஆண்டவராகிய கர்த்தர் இனி நான் அல்ல, எனக்குள் இயேசுவே பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த மகிமையை தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ஷபலதரல கரலவரிக்க பபபப, ஓ ஷபரபலபதூரபலவரிக்க பபப. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாலையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் என்றென்னும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.